சரி, பிரியமான அன்பு உறவுகளே, இந்த ஹாலிவுட் டிவியினுடைய இளம் பங்களிற்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே முதலாவதாக வேத புஸ்தகத்திலே இருந்து ஒரு சிறிய சம்பவத்தை நாங்கள் பார்த்துவிட்டு மிகுதி காரியங்களுக்கு நாங்கள் கடந்து செல்லுவோம். இந்த வேத புஸ்தகத்திலே ஆதியாகம புஸ்தகம் 34:5 சொல்லப்பட்டிருக்கின்றது. தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தியதை யாக்கோபு கேள்விப்பட்ட பொழுது அவன் குமாரர் அவனுடைய மந்தையிடத்தில் வழியில் இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியாகம புஸ்தகம் 34:5 யாக்கோபு என்கின்ற ஒரு தேவனுடைய மனுஷன் இப்பொழுது ஒன்றும் பேசாமல் வெளியிலே இருந்து அவர்கள் வரும் அளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான் என்று எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த குறிப்பை எழுதி வைத்திருக்கின்றார், இந்த சம்பவத்தை எழுதி வைத்திருக்கின்றார். அப்படி அந்த யாக்கோபு ஏன் பேசாமல் இருந்தான்? அவன் துக்கம் கொண்டவனாக, ஒரு மிகுந்த கிளேசம் கொண்டவனாக, மனதிலே வேதனை உற்றவனாக, வார்த்தைகளை சொல்ல முடியாது துக்கம் தொண்டையில் அடைத்தவனாக அவன் அங்கே பேசாமல் இருக்கிறான் என்று இந்த சம்பவத்தை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார். இந்த யாக்கோபு இப்ப நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனோடு போராடி ஜெயித்த ஒரு மனுஷன். அது மட்டுமல்ல, தேவதூர்களை கண்டவன், தேவதூர்களுடைய தரிசனத்தை கண்டவன், தேவனுடைய பேசியவன், தேவனுடைய தரிசனத்தில் அழைப்பை பெற்ற மனுஷன். அப்படியான ஒரு மனுஷன் யாக்கோபு என்கின்ற அவன் பேசாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, மிகவும் ஒரு துக்ககரமான சூழ்நிலை, ஒரு துன்பமான சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்ட ஒரு காரியம் அவனை மிகவும் துக்கப்படுத்தி அவனுடைய புத்திரர்கள் வெளியிலே இருந்து வருமளவும் அவன் பேசாமல், ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த சம்பவத்திலே என்ன நடந்தது, இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, இந்த சம்பவத்தினுடைய சூழ்நிலை என்னவென்று நாங்கள் சற்று பின்னோக்கி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே அதே ஆதியாகம புஸ்தகம் 34:1 சொல்லப்பட்டிருக்கின்றது. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். ஒரு சிறிய காரியம். இந்த அருமையான யாக்கோபினுடைய ஒரே மகளான தீனாள் இப்பொழுது தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் என்று ஒரு பின்னாலே ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இதே யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய பதான் அரான் என்கின்ற தேசத்திலே இருந்து தன்னுடைய 11 பிள்ளைகள், என்னும் பெஞ்சமின் 12வது பிள்ளை பிறக்கவில்லை, 11 பிள்ளைகள் தீனாள் என்கின்ற ஒரே ஒரு குமாரத்தியோடு அந்த மாமன் தேசத்திலே இருந்தால் தனக்கு ஆசீர்வாதம் இல்லை, தன்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அது ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாது என்று நினைத்து அந்த மாமனிடத்திலே இருந்து விலகி தன்னுடைய சொந்த தகப்பனாகிய ஈசாக்கினுடைய கானான் தேசத்துக்கு வரும் பொழுது அந்த தேசத்தை அண்மிக்கின்ற இடத்திலே ஒரு இடையிலே ஒரு கூடாரத்தை போட்டு சீகேமுடைய பட்டணமாகிய ஒரு பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டு அங்கே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும், அவனுடைய 11 குமாரர்களும் அங்கே இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அருமையான மேன்மையான அந்த பெண்கள் தீனாலும் அங்கே இருக்கின்றார்கள். அது அந்த காரியத்திலே தேவனோடு போராடி ஜெயித்த ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனாலே அழைப்பு பெற்றவன், தேவனுடைய காரியங்களுக்காக தரிசனம் பெற்றவன், அந்த மனுஷன் தன்னுடைய குடும்பத்தோடு இந்த சீகேமினுடைய பட்டணத்துக்கு எதிரே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்காலிகமான ஒரு இடத்திலே அவன் அங்கே தன்னுடைய குடும்பத்தோடு தங்கி இருந்தாலும் அங்கே இருந்த சீகேம் என்கின்ற சீகேமுடைய பட்டணமான அந்த பட்டணம் ஒரு பிற ஜாதிகளுடைய பட்டணம் மாத்திரமல்ல, தேவ பயம் அற்ற மனிதர்களுடைய ஒரு பட்டணமாக அந்த பட்டணம் காணப்படுகிறது. அப்படியான அந்த பட்டணத்துக்கு எதிரே இந்த யாக்கோபு குடியிருக்கும் பொழுது இந்த யாக்கோபினுடைய அருமையான மகள், அருமையான குமாரத்தி தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் என்று ஒரு சிறிய வார்த்தை இருக்கின்றது. நிச்சயமாக தேசத்து பெண்களை இந்த தீனாள் பார்க்க புறப்பட்டனுடைய நோக்கம் அந்த தேசத்து பெண்களின் மேல் ஆசை வைத்ததல்ல, அந்த தேசத்து பெண்களை சிநேகம் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த தேசத்து பெண்களுடைய காரியங்கள், அந்த தேசத்திலே இருக்கின்ற அவர்களுடைய காரியங்கள் மிகவும் பிடித்து போய் அந்த தேசத்து பெண்களோடு ஒரு சிநேகத்தை ஏற்படுத்தினால் என்ன என்று ஒரு நோக்கத்திற்காக தேசத்து பெண்களை பார்க்க தீனாள் புறப்பட்டாள் என்று ஆதியாகமம் 34:1 இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவள் தனியே சென்றாளா அல்லது கூட ஆட்களை கூட்டிக் கொண்டு சென்றாளா என்று எழுதப்படாது விட்டாலும் தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க நிச்சயமாக அவள் தனியாகத்தான் சென்றிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மற்ற அடுத்து நடைபெற்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது
கூட யாராவது இருந்தால் இப்படியான காரியங்கள் நடைபெற்றுவதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லாமல் தடுத்து நிறுத்தி இருப்பார்கள். அங்கே ஒருவருமே இல்லாத இந்த படியினாலே அவளுக்கு ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். ஒரு அப்பாவியான ஒரு பெண்ணாக இருந்தாலும், அருமையான குமாரத்தி, யாக்கோபனுடைய குமாரத்தியாக இருந்தாலும், அந்த பெண் தேசத்து பெண்களின் மேல் ஆசை வைத்து, அவருடைய பழக்க வழக்கங்களில் ஆசை வைத்து, தேவனை மறுதளிக்கிறவர்கள், தேவ பயம் அற்ற பெண்களுடைய காரியங்களில் ஆசை வைத்தபடினால் அந்த பெண்களை சிநேகிப்பதற்காக அவள் இப்பொழுது அந்த தேசத்து ஜனங்களை சுற்றி பார்க்க புறப்பட்டாள் என்று எழுதப்படுகிறது. அப்படியான ஒரு சிறிய சம்பவமாக இருந்தாலும் அந்த காரியம் மிகவும் ஒரு துக்ககரமான காரியமாக மாறிவிட்டது. அந்த பட்டணத்திலே இருக்கின்ற பிரபுவாகிய சீகேம் தேவ பயமற்ற பிற ஜாதிகளுடைய பழக்க வழக்கங்கள் அற்ற தேவனுக்கு விரோதமான காரியங்களை இலகுவாக செய்கிற அந்த வாலிபன் இந்த யாக்கோபனுடைய குமாரத்தியாகிய தீனாளை பாவத்திற்கு உட்படுத்தி விட்டான் என்கின்ற காரியத்தை, தன் குமாரத்தியாக தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட பொழுது, அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் இருந்து வெளியில் இருந்தார்கள், அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு துக்ககரமான காரியம்! என்ன ஆசீர்வாதத்திற்காக தன்னுடைய 11 பிள்ளைகளையும் இந்த பெண் பிள்ளையையும் அழைத்து கொண்டு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நோக்கி வந்த இந்த யாக்கோபு என்ன காரியங்கள், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான எதிர்காலம் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட வேண்டும் என்று தன்னுடைய மாமனோடு அந்த காரியங்களை முரண்பட்டு குடும்பத்தை அழைத்து கொண்டு வருகிற யாக்கோபு இப்பொழுது மகளினுடைய காரியத்தை குறித்து கேள்விப்பட்ட பொழுது மிகவும் தொக்கப்பட்டு தொண்டையெல்லாம் வார்த்தை வராமல் அவன் பேசாமல் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான தகப்பன் இப்படியான ஒரு துக்கமான சூழ்நிலைக்காக ஏற்படுத்தியது தீனாளினுடைய ஒரு சிறிய சம்பவமாக காணப்படுகிறது. அந்த பெண் ஒரு பாவமும் பெருசாக ஒன்றும் செய்யவில்லை, தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். இதுதான் செய்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த பெண் செய்த காரியம் அங்கே தனியாக சென்றது மட்டுமல்ல, தேவனை எதிர்க்கிற, தேவன பயமற்ற பிரஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களுடைய அந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை தெரிந்து மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்காத ஒரு காரியம், ஜாக்கிரதையாக இருக்காத ஒரு காரியத்தினாலே, ஒரு கவனக்குறைவினாலே அவர்கள் இலகுவாக பாவத்திற்கு உட்படுத்தி விட்டார்கள். அங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த தேசத்தை பிறவாகிய சீகம் என்ற வாலிபன் இந்த பெண்ணோடு, யாக்கோபுடைய குமாரத்தியோடு இன்பமாக பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்பமாக பேசுபவர்களை குறித்து பெண் பிள்ளைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு பிறஜாதி வாலிபன் தேவ பயமற்ற வாலிபனோடு ஒரு பழக்கம் ஏற்படும் பொழுது அந்த வாலிபன் இந்த பெண்ணுக்கு மனதிற்கு இன்பமாக பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்தடுத்த காரியங்களிலே அவள் உடனடியாகவே அவளை பாவத்திற்கு உட்படுத்தி விட்டான் என்கின்ற காரியத்தை கேள்விப்பட்ட யாக்கோபு இப்பொழுது மிகவும் மனநொந்து மிகவும் துக்கப்பட்டு அவன் பேச முடியாதவனாக அவன் உட்கார்ந்து இருக்கின்றான், தன்னுடைய குமாரர்கள் வெளியிடத்திலிருந்து வரும் மட்டும். ஆகவே மிகவும் அலங்காரம் செய்து தேசத்து பெண்களை பார்க்க மகிழ்ச்சியாக புறப்பட்டு அந்த ஒரே குமாரத்தியான மேன்மையான அந்த பெண் இப்பொழுது வீட்டிற்கு அழுது கொண்டு வருகிற செய்தியை யாக்கோபு கேள்விப்பட்டு அவன் இப்பொழுது பேசாமல் இருக்கின்றான். ஆகவே பிரியமான அன்பு உறவுகளே, இதே யாக்கோபினுடைய குமாரர்கள் இப்பொழுது வந்துவிட்டார்கள். அடுத்த காரியமாக அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பொழுது மிகவும் மனம் கொதித்தார்கள் என்று வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இஸ்ரவேலிலே இப்படியான மதிகெட்ட காரியத்தை செய்தபடியினால் அந்த யாக்கோபினுடைய குமாரர்கள் மிகவும் மனம் கொதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அதே அவர் இந்த யாக்கோபினுடைய குமாரர்களுடைய வாயிலே இருந்து வருகிற அடுத்த வார்த்தை, தங்களுடைய சகோதரியை ஒரு வேசியை போல நடத்தலாமோ ஆகவே என்று சொல்லி அவர்கள் இந்த காரியத்தை அவர்கள் ஒரு அவமானமாக கருதுவது மட்டுமல்ல, இந்த காரியம் இந்த சந்ததிக்கு வரக்கூடாது என்பதிலே மிகவும் பிடிவாதமாக இருக்கின்றார்கள். அவை இப்படியான ஒரு காரியம், ஒரு தேவ பயமற்ற மனுஷன் செய்த காரியம், தீனாளுக்கு ஏற்பட்ட இந்த சம்பவத்தை அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தேவனுக்கு முன்பாக பிழையானது மட்டுமல்ல, இதை அனுமதிக்க கூடாது என்பதிலே வைராக்கியம் கொண்டவர்களாக அந்த சகோதரர்கள் காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த 11 சகோதரர்களுக்குள்ளே லேவியும் அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் சிமியோன் என்கின்றவனும் எழுந்து அந்த சீகேம் பட்டணத்து ஜனங்களோடு தந்திரமாக வஞ்சகமாக பேசி அந்த பட்டணத்தில் இருந்த சகல வாலிபர்களையும் கொன்றான் என்று அடுத்தடுத்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த காரியங்கள் நடைபெற்றதுனாலே
யாக்கோபுக்கு இப்பொழுது இன்னும் இரட்டிப்பான பிரச்சனையாக மாறிவிட்டது. அவன் ஏற்கனவே இந்த சம்பவத்தினாலே மிகவும் நொந்து பேச முடியாதவனாக இருந்த யாக்கோபு இப்பொழுது இந்த சம்பவத்தினாலே, இந்த 2 சகோதரர்களும் செய்த காரியத்தினாலே அந்த சீயமையும் அவனுடைய பட்டணத்து சகல ஆண் மக்களையும் கொன்று குவித்தபடியினால் இப்பொழுது அவன் நடுங்கினான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் அவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை, நான் கொஞ்ச இனம் உள்ளவன், ஆனாலும் என்னை சுற்றி பெலிஸ்தியர்களும் கானானியர்களும் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்கள் வந்து என்னை வெட்டி போடுவார்களே என்று இப்பொழுது 2வது பிரச்சனைகளும் அவன் கடந்து செல்கிற காரியமாக இருக்கிறது. ஒரு அன்பான மகளுடைய காரியம், அருமையான பிள்ளை, அருமையான மேன்மையான பிள்ளை, ஆசீர்வாதங்களை கடந்து செல்ல வேண்டிய பிள்ளையினுடைய ஒரு காரியத்தினாலே இப்பொழுது யாக்கோபு அடுத்த 2வது பிரச்சனை, இரட்டிப்பான பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டிய காரியமாக இருக்கின்றது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பங்காளர் பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, தேவன் எங்களுக்கு கொடுக்கிற இந்த வேதாங்க புத்தக ஆலோசனைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் 1 யோவான் புத்தகம் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் கரை அற்றவர்களும் பிழை அற்றவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும் படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று 1 யோவான் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, பிலிப்பியர் புத்தகம் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, கோணலும் மாறுபடலுமான சந்ததியின் நடுவிலே குற்றம் அற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருங்கள் என்று எங்கள் வேதாகமம் எங்களுக்கு புத்தி சொல்லுகின்றது. அவை இந்த ஏற்று இப்படியான தாயின் போதகம் தகப்பனுடைய புத்தியை கேட்டு இந்த தீனால் நடந்திருந்தால் இப்படியான காரியங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பு மட்டுமில்லை, ஒரு துக்ககரமான காரியம் மட்டுமில்லை, ஒரு பெரிய பிரச்சனை, அவமானங்கள், துன்பங்களுக்குள்ளே கடன் செல்ல வேண்டிய காரியமாக ஏற்பட்டு விட்டது. அது மட்டுமில்லை, இந்த வேத புத்தகம் நான் தொடர்ந்து படித்தோம் என்று சொன்னால், இதே சகோதரர்கள் யாக்கோபு தன்னுடைய வயசான காலத்திலே தான் மரிக்கும் தருவாயிலே தன்னுடைய 12 குமாரர்களையும் அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசன ஆவியினாலே நிரம்பி அவர்களை ஆசீர்வதிக்கும் நேரத்தில் இந்த சம்பவம் அவனுக்கு நினைவுக்கு வருகின்றது. அவன் அங்கே 12 பிள்ளைகளையும் அழைத்து ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது சிமியோனையும் லேவியையும் மேல் அவன் கை வைக்கும் பொழுது இந்த சம்பவத்தை அவன் நினைவு கூர்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆகவே அவனுடைய இந்த காரியம் அவனை எவ்வளவு தூரம் அதை பாதித்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சிமியோனும் லேவியும் செய்த இந்த காரியத்திற்காக இறுதி நேரத்திலே தான் மரிக்க போகும் பொழுது 12 குமாரர்களுக்கும் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும் பொழுது சிமியோனுக்கு லேவிக்கும் ஒரு சாபமான வார்த்தையை கொடுத்து சபித்து விட்டுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அருமையான அன்பு சகோதரன் இந்த சிமியோன் லேவி தினாவுடைய சகோதரர்களுக்கு தினால் செய்த ஒரு காரியத்தினாலே ஒரு சாபமாக மாறிவிட்டது. மட்டுமல்ல, அந்த சந்ததிக்கே அந்த சாபம் கடந்து செல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மோசே என்கின்ற மனுஷன் ஒரு கடைசி காலங்களிலே, அந்த இறுதி காலங்களிலே மோசே என்ற மனிதன் இந்த 2 கோத்திரங்களுக்கு உரிய சிமியோனுக்கும் லேவிக்கும் உரிய சாபத்தை ஆசீர்வாத மாட்டினான் என்கின்ற ஒரு காரியம் ஒரு பக்கம் இருந்தாலும், தீனால் செய்த காரியத்தினாலே 2 சகோதரர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபமாக மாறிவிட்டது. சகோதரனுடைய காரியத்தினாலே மனம் கொதித்தெழுந்தார்கள். இந்த அக்கிரம செய்தவர்களை பழி வாங்க வேண்டும் என்று துடித்தார்கள், பழி வாங்கினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இந்த காரியம் ஒரு சாபமாக மாறிவிட்டது. ஆகவே நாங்கள் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய பயம் அற்ற பிள்ளைகள், தேவனுடைய மறுதளிக்கிறவர்கள், அவிசுவாசிகள் மத்தியிலே நாங்கள் பழக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் அன்பு பங்காளர் பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், மிகவும் அதை ரசிக்கக்கூடியதாகவும் இன்பமாகவும் இருந்தாலும் அந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருக்கின்றபடியினால் மிகவும் ஜாக்கிரதையானவர்களாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய காரியங்கள், அவருடைய செய்கைகள் அவர்களுக்கு அது ஒன்றுமே இல்லாமல் இந்த சீகம் என்கின்ற வாலிபனை போன்று அவனுக்கு அது பெரிதாக ஒன்றுமே தெரியவில்லை. அவளை தீட்டுப்படுத்தின காரியத்தை குறித்து அவன் பெரிதாக அலட்டிக் கொள்ளவும் இல்லை. ஆனாலும் அந்த காரியம் தேவனால் அழைக்கப்பட்ட யாக்கோபு குடும்பத்துக்கு ஒரு பெரிய அவமானமாகவும் ஒரு நிந்தியாகவும் இருக்கின்றபடியினால் இந்த 2 சகோதரர்கள் எழும்பி அவர்களை கொலை செய்கிற அளவிற்கு இந்த காரியம் போய்விட்டது. ஆகவே அன்பு பங்காளர் பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அன்பு பிள்ளைகள், பிறஜாதி மக்களோடு நாங்கள் பழகும் பொழுது ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய சன்னிதானத்திலும் நாங்கள் பிழையற்றவர்களும் கரையற்றவர்களும்
மாசற்ற பிள்ளைகளுமாய் நாங்கள் தேவனுடைய சன்னிதியிலே காணப்படுவது மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளலாம். தாயினுடைய போதகத்தை தள்ளாமலும் தகப்பனுடைய புத்தியை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும். இந்த காரியங்களை ஏற்று தீனால் நடந்திருந்தால் தீனாளுக்கு இப்படியான ஒரு காரியம் சம்பவம் நடந்திருக்காது. யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்துக்காக இந்த குடும்பத்தை அழைத்து வந்த யாக்கோபுக்கு இப்படியான ஒரு துக்ககரமான சம்பவம், ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி, துக்ககரமான ஒரு காரியம் அவனுக்கு ஏற்பட்டிருக்காது. அப்படி 2 சகோதரர்கள் சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படியான காரியங்களுக்கு எல்லாம் தீனால் செய்த ஒரு சிறிய காரியம் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது. வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, தீனால் தேசத்து பெண்களை சுற்றி பார்க்க புறப்பட்டாள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்திலே மிகவும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிற ஒரு சிறிய சம்பவத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் பார்த்தோம். சரி, பிரியமான அன்பு உறவுகளே, ஹோலிகோட் டிவியினுடைய இளம் பங்கலுக்கான சிறப்பு நிகழ்ச்சியிலே வேத புத்தகத்திலே இருந்து ஒரு சிறிய சம்பவத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம்.